ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஜவ்வு மிட்டாய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, இன்கிரீடியன்ஸும் ரொம்ப அதிகமா தேவைப்படாது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். அதுல 1/4 கிலோ மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம். வெள்ளத்துக்கு பதிலா சீனியும் சேர்த்து செய்வாங்க. ஆனா சீனி சேர்த்து செய்யறத விடைக்கும் இந்த மாதிரி பண்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சீனி சேர்த்து செய்யும் போது கடைகள்ல கிடைக்கிற மாதிரி டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல செய்யலாம், ஆனா ஹெல்தியா இருக்காது. இப்போ இதுல 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுட்டு காய்ச்சிக்கலாம். இப்போ மண்டை வெல்லத்தை நல்லா கரைய வச்சுக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை தனியா வடிகட்டி எடுத்துடலாம். இப்படி வடிகட்டுறதுனால வெள்ளத்துல இருக்கக்கூடிய தூசு அப்புறம் ஏலக்காயோட தோல் எல்லாமே போய் நல்ல பியூரான பாகு கிடைச்சிரும். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாத்திரத்துல அந்த பாகு எல்லாத்தையும் ஊத்தி நல்லா காய்ச்சிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஜவு மிட்டாய் காய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல ஒரு பிளேட் எடுத்துட்டு அந்த ஜவு மிட்டாயை ஊத்துறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அந்த பிளேட் ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அப்பந்தான் ஜவு மிட்டாய் எடுக்கும் போது ஒட்டாம ஈஸியா வரும். இப்ப இது பாத்தீங்கன்னா திக்காக ஆரம்பிச்சிருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஜவு மிட்டாயில இந்த பதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரா திக்காகிற கூடாது. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இந்த பதம் செக் பண்றதுக்காக கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல இத கொஞ்சம் ஊத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது தண்ணியில கரையாது. கையால எடுக்கும் போதும் லைட்டா ஹார்டா இருக்கும். இப்ப கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேல வச்சாலும் மிட்டாய் ஒழுங்கா வராது. இப்ப இத உடனே ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சிருந்த பிளேட்ல ஊத்திரலாம். இப்ப இதுல 1 டீஸ்பூன் வெள்ளையல் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த வெள்ளையலுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச எந்த விதமான நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது ரொம்ப ஹீட்டா இருக்கும். லைட்டா ஆற விட்டுக்கலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது. லைட்டா ஹீட்டா இருக்கும் போதே அதை அந்த பிளேட்ல இருந்து எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி இழுக்கணும். கையில லைட்டா எண்ணெய் தடவிட்டு இழுக்கணும். இழுக்கும் போது லைட்டா ஹீட்டா தான் இருக்கும். அதை பொறுத்துக்கிட்டு இழுக்கணும். எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜவு மிட்டாய் நல்லா டேஸ்டா இருக்கும். கலரும் சூப்பரா சேஞ்ச் ஆகும். நல்லா ஆறின பிறகு இழுத்தோம்னா மிட்டாய் ஒழுங்கா வராது. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இழுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப இழுக்கும் போதே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ இத நல்லா இழுத்தாச்சு. அடுத்தது இத பீசஸ் போட்டுடலாம். அதுக்கு ஒரு பிளேட்ல கொஞ்சமா மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மைதா மாவு சேர்க்கறதுனால மிட்டாய் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம தனித்தனியா இருக்கும். அதனாலதான் மைதா மாவு சேர்க்கிறோம். இப்போ இத இந்த மாதிரி நீட்டமா வச்சுட்டு ஒரு கத்திரிக்கோல் இல்லனா கத்தி வச்சு இத கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல பீசஸ் போட்டுக்கோங்க.
எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை மைதா மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இவ்வளவு தான் டேஸ்டியான ஜவு மிட்டாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை பத்தி அவ்வளவா தெரியாது. இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.